வந்த பாலே அவுட்டு தலைவன். நல்ல வேளை நாட் அவுட்டுன்னு குடுத்தனால, அதுக்கப்புறம் 68 பால் பிடிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. பட் அதுலயும் 17 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. என்ன பிரச்சனை விராட் கோலி அவர்களுக்கு? என்ன நடந்துச்சு இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும்? இது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ் நடந்த ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மெம்பர்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. விராட் கோலி அவர்கள் வந்த ஃபர்ஸ்ட் பால் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டே 1 பொறுத்தவரைக்கும் இந்த 5வது டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு எட்ஜ் பண்றாரு. வழக்கம் போல அதே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பேக் ஃபுட்ல ஆட வேண்டிய பால் நல்லா ஷார்ட் ஆஃப் லென்த்தா கிட்டத்தட்ட வருது. ஒரு ஹாஃப் ஒரு குட் லென்த்துக்கும் ஒரு ஷார்ட் பாலுக்கு நடுவில் வச்சுக்கோங்களேன். வெயிஸ்ட் ஹைட்டுக்கு வருது. தலைவன் வழக்கம் போல் ஃப்ரண்ட் ஃபுட்டில் காலை வச்சு லீவா அடிக்கிறதா அப்படின்னு சொல்லி தேடும்போது பால் எட்ஜ் ஆகி கேட்ச் போயிடுச்சு ஸ்லிப் கார்டனில். ஸ்டீவ் ஸ்மித்து தடால் புடால்னு பிடிக்க போய் லாஸ்ட் ஒரு செகண்டில் பிடிச்சி எடுக்கும்போது தரையில் கொஞ்சம் பட்டிருக்குது. அதனால் அந்த கேட்ச் வந்துட்டு அவர் கையிலேருந்து தாவி அடுத்த ஃபீல்டருக்கு போய் பிடிச்சிருந்தாலும் கூட தேர்ட் அம்பையர் நாட் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதில் வந்து நிறைய கான்ட்ரவர்சி அவுட்டா நாட் அவுட்டா எப்படி இதுலாம். பட் உண்மையாகவே அது ஒரு நாட் அவுட். அது வந்துட்டு இதெல்லாம் தரையில் பட்டுருச்சு அப்படின்ற ஒரு டிசிஷனை இவங்க எடுத்துருக்குறாங்க தேர்ட் அம்பையர். ஸோ அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இவர் பிடிச்ச 67 பால்களை சேர்த்து ஒரு 17 ரன் அடிச்சிருந்திருக்காரு. இவர் அடித்த ரன்ஸ் அதில் கம்மி ஜாஸ்திங்கிறத பற்றி நம்ம பேசலை. பட் எவ்வளோ பொறுமையாக அவர் விளையாடினாலுமே கூட அவர் கம்ஃபர்டபுளாக இல்லை க்ரீஸ்லங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேட்டில் பட்டு பேடில் பட்டு பால் அடித்து கீழே வளருது. நிறைய அடிக்க போய் பீட்டன் ஆகிறது. இந்த மாதிரி அப்படியே தட்டி தடுமாறியே தான் வண்டியை ஓட்டிக்கிருந்தாப்புல. பட் இருந்தாலும் வந்து அவரால் ஒரு 50-60 ரன்னுகள் கூட அடிக்க முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இந்த சேம் ப்ராப்ளம். அந்த 5வது 6வது 7வது ஸ்டம்ப்பு ஆடுறது, 9வது ஸ்டம்பில் போய் ஆடுறதுங்கிற இந்த பிரச்சனையை வச்சுருக்காப்புல. எப்போ ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வேண்டிய பாலை நான் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுவேன், ஆனால் பேக் ஃபுட்டில் வந்தாலும் கூட நான் ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் ஆடுவேன் அப்படின்ற பிரச்சனை வந்து இவர் மேலே ஒரு மாஸ்டர் லெஜெண்டுக்கு இருக்குதோ. அது ஒரு டெக்னிக்கல் கிட்ஸ். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இஸ் நாட் அ குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். மகேந்திர சிங் தோனி அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு கோலிக்குமே அதே பிரச்சனை தான். இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ எந்த கிரிக்கெட்டருமே வந்து கம்ப்ளீட் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இவருக்கு இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டில் ட்ரைவ் போய் பழகிட்டனால இந்த முறை வந்து அவங்க வேணும்னே லென்த்தையும் மாற்றி போடுறாங்க. இவருக்காக வந்துட்டு கொஞ்சம் அந்த இடுப்பு ஹைட்டுக்கே தான் போகிறாங்க. அது கம்மியாக போட மாட்டேங்கிறாங்க ட்ரைவ் பண்ணுற மாதிரி. ஸோ அவர் மாட்டிக்கிறார். ஓகே, அது ஒரு பக்கம். பட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக என்ன அப்படின்னா விராட் கோலி இந்த சீரீஸில் அவுட் ஆன அந்த டெலிவரிஸை எப்படிலாம் இவங்க வந்து காட்டியிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த இமேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயே இந்த இன்னிங்ஸ் கூட வேண்டாம், இந்த மேட்ச்லேயே ஒரு பாலும் பிச் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட பார்க்கும்போதே நமக்கு தெரியுது வந்து ஒரு இடுப்பைட்டுக்கு வரப்போகிற பால். பட் அவர் ஃப்ரண்ட் ஃபுட் ஆல்ரெடி வச்சு ரெடி ஆயிடுறாரு. அவர் பேக் ஃபுட்டுக்கே போகிறதில்ல. திரும்பவும் பாருங்கள், இன்னொரு டெலிவரி பாருங்கள். எல்லா டெலிவரி இவங்க காக்குறாங்க. எல்லாமே வந்து அந்த ஹைட்டே வந்து இடுப்பு ஹைட்டுக்கு தான் போகுது இது எல்லாமே பிச் பண்ணும்போது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டு காலை வச்சு போயிடுறாரு. நீங்கள் நிறைய பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் எடுத்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் விளையாடின வீரர்கள் இருக்குங்க, புஜாராவை எடுத்துக்கோங்க, ரஹானே எடுத்துக்கோங்க. இவங்களாம் வந்து பேக் ஃபுட்டுக்கு போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஒரு ஜட்ஜ் பண்ணி அது ஷார்ட் பால் கொஞ்சம் தெரிஞ்சால் கூட இந்த பேக் ஃபுட்டில் போயிட்டு அப்படியே லீவ் பண்ணுவாங்க. இவர் ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் லீவ் பண்ண போகும்போது நீ கிட்டத்தட்ட ஹாஃப் கமிட் பண்ணிடுறீங்க பாலை. அதுக்கு மேலே மீதம் கமிட் பண்ண முடியாமல் அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டு இதாவது இப்போ ஒரு லீவ் வெல் லெஃப்ட் பண்ணிக்காரில்ல, நிறைய பாலை விட்டுருக்காருல, அந்த வெல் லெஃப்ட் டெலிவரிஸ் கூட பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து வெல் லெஃப்ட் பண்ணுறாரு, பேக் ஃபுட்டில் ஒரு வெல் லெஃப்ட் பண்ணல. ஸோ இதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கு இந்த இன்னிங்ஸ்லேயுமே கூட அவருக்கு. ஸோ அதனால தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி டெலிவரிஸ் இந்த மாதிரி இருந்திருக்குது. அவுட் ஆன டெலிவரிஸ் பாருங்கள் கரெக்டாக வந்து எட்ஜ் ஆகுது, இவர்கிட்ட போய்ட்டு கேட்ச் ஆகிடுது. ஸோ 68 டெலிவரிஸை பிடிச்சுமே முதல் டெலிவரி எப்படி அவர் வந்து ஸ்லிப் கார்டனில் கேட்சை கொடுத்து அவுட் ஆனாரோ அதே மாதிரி திரும்பவும் எட்ஜாகி பின்னாடி கேட்சை கொடுத்து 68 பால் கழிச்சு அவர் அவுட் ஆகிறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சோகம். இதில் வந்துட்டு இவர் வந்து எத்தனை டெலிவரிஸ் வந்து இந்த ஷார்ட் டெலிவரிஸும் மேப் ஒன்று காட்டிக்கிறாங்க. அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது விராட் கோலி அவர்களுடைய இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே வந்துட்டு அவர் எப்படிலாம் அவுட் ஆகியிருக்காங்க. அதோட ஸ்டம்போட ஹைட்டை விட கம்மி ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 தடவை தான் அவுட் ஆகிருக்காரு. ஸ்டம்ப் ஹைட்டை விட மேலே ஹைட்டில் இருக்கிறது அவுட் சைட் 6th ஸ்டம்ப்பு 6 ஸ்டம்ப் தள்ளி 7வது ஸ்டம்பில் போய் ஒரு அட்டன் பண்ணது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 டெலிவரி. ஒரே ஒரு டெலிவரி தான் 4th ஒரு 6 ஸ்டம்புக்குள்ளே அட்டன் பண்ணியிருக்காரு. மற்றதெல்லாம் 7 to 9 ஸ்டம்ப்ஸில் அடிக்கிறது தான் வந்துட்டு மிச்ச 6 விக்கெட்டுமே அவருக்கு போயிருக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஹைட்டு பார்த்தீங்கனாலுமே கூட 4 விக்கெட்டு வந்துட்டு அவருடைய அபவ் ஸ்டம்ப் ஹைட்டுக்கு தான் போயிருக்குது. மிச்சம் 3 தான் வந்து பிலோ வந்துட்டு ஸ்டம்போட ஹைட்டு. ஸோ இது மாதிரி இருக்கிறத வந்துட்டு விராட் கோலியுமே ஒரு லெஜெண்ட் பார்க்க வருத்தமாக இருக்குது. ஸ்டில் ஒரே ஒரு வீக்னஸ், இதை பிடிச்சி அடிக்கிறாங்க போது எவ்ரி லெஜெண்ட் வில் கம் பேக். அவங்க ஒரு வழியை யோசிப்பாங்க, அதை இவரும் யோசிப்பார், கம்பேக் கொடுப்பாருன்ற நம்பிக்கையை நம்ம தொடர்ந்து வச்சிருக்கலாம். என்ன எடுக்க போகிறாங்க முடிவு இவரை பற்றி பிசிசிஐ இதுக்கப்புறம் எப்படி இவருடைய டெஸ்ட் கரியர் தொடர போகுது இந்த WTC 2023 to 2025 முடிச்சதுக்கப்புறமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு சூப்பரான வீடியோலாம் அவங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.